ஏன் என் குடும்பங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைக்கிற சாத்தானுடைய சூழ்ச்சிகளை விரட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றே உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் அவருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட போகிறது, மாற போகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கர்த்தர் உனக்காய் இறங்கி அற்புதம் செய்கிற ஒரு வேலை உன் வாயைத் திற. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சகோதரா, இப்பொழுதே சகோதரி, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்தில், உன் பெற்றோர்கள் மத்தியில் ஒருவேளை சத்துருடைய கிரியை இருக்குமே என்றால், அவன் போராடுகிறான் என்றால், இயேசுவின் நாமத்தை சொல்லு, வாயைத் திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லு. இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது அந்த சத்துருவின் குடும்பத்தை விட்டு விலகி போவார். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது அந்த பிசாசுடைய கிரியைகள் முற்றிலுமாய் மாறி போகும். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால ஹalleluya. இயேசுவே நீர் ரொம்ப நல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவராயிருக்கிறவர். அப்பா, இந்த நாளிலே உங்க சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஜெபத்தை தகப்பனே, இந்த ஆடியோவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலேயும் என் தேவ ஆவியானவர் தாமே கிரியை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். கிரியை செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை இந்த ஆடியோவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்குள்ளும் தேவ ஆவியானவருடைய இடைபடுதல் உண்டாவதாக, கிரியைகள் உண்டாவதாக, வல்லமைகள் வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் பயங்கரமான விரக்தியோடு, பயங்கரமான தகப்பனே போராட்டங்களோடு கூட ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பேருக்காய் ஏறெடுக்கப்படுகிறதான இந்த ஜெபத்தில் தானே என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே திரளான அற்புதங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்வீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா. திரள் கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் சத்துரு சிறை பிடித்து வைத்திருக்கிற, சத்துரு கட்டி வைத்திருக்கிற பொல்லாங்கனுடைய எல்லா கிரியைகளும், எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் மாறும்படியாய் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆகும்படியாய் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் தகப்பனே இருக்கிறதான எல்லா சத்துருவின் சூழ்ச்சிகள், ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா பிசாசுனுடைய எல்லா தந்திர எல்லா காரியங்களையும் உடைத்தெறிந்து ஆண்டவரே இன்றைக்கு குடும்பங்களை, குடும்பத்தில் வசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீர் சொன்னீரையா, ஆண்டவரே எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீர். ஆண்டவரே சத்துருக்களை துரத்தவும், ஆண்டவரே பிசாசுனுடைய வல்லமைகளை அழிக்கவும் அதிகாரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு நீர் தந்தீரே, அதிகாரத்தை தந்தீரே, வல்லமையை தந்தீரே. உம்முடைய நாமமே அல்லாமல் வேற ஒன்றுமில்லை. Jesus name, hallelujah. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை இந்த ஆடியோவின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இந்த சத்தத்தை நீ எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அதை அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான வியாகுலங்கள், பலவிதமான
கட்டுகள், பலவிதமான சிறையிருப்புகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரா, எனக்கு அருமையான சகோதரி, இன்றைக்கு நீ சொல்லுவாயே, ஆனால் என் குடும்பத்தை ஏதோ ஒரு சத்துரு, என் குடும்பத்தை ஏதோ ஒரு பொல்லாத காரியம் எங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. என் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, என் குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்திலே சத்துரு விளையாடி கொண்டிருக்கிறான், எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை. ஆசீர்வாதம் வருகிறது, ஆனால் சத்துரு திருடி கொண்டு போகிறான். நன்மைகள் கிடைக்கிறது, ஆனால் அது நிலைத்து நிற்பதில்லை. ஏன் ஏன் என் குடும்பங்களுக்கு மாத்திரம் இப்படி நடக்கிறது? ஏன் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு தேவ பிள்ளையே, உங்கள் குடும்பத்தை வாட்டி வதைக்கிற சாத்தானுடைய சூழ்ச்சிகளை விரட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு ஜெபத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் ஏறெடுக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் இன்றே உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் அவருடைய சூழ்ச்சிகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட போகிறது, மாற போகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கர்த்தர் உனக்காய் இறங்கி அற்புதம் செய்கிற ஒரு வேலை உன் வாயைத் திற. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சகோதரா, இப்பொழுதே சகோதரி, உன் குடும்பத்தில், உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்தில், உன் பெற்றோர்கள் மத்தியில் ஒருவேளை சத்துருடைய கிரியை இருக்குமே என்றால், அவன் போராடுகிறான் என்றால், இயேசுவின் நாமத்தை சொல்லு, வாயைத் திறந்து இயேசுவின் நாமத்தை சொல்லு. இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது அந்த சத்துருவின் குடும்பத்தை விட்டு விலகி போவார். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது அந்த பிசாசுடைய கிரியைகள் முற்றிலுமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, எல்லா நாமங்களுக்கும் மேலான அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எந்த வாதையும், எந்த வாதையும், ஹல்லேலூயா. சங்கீதம் 91:10 மற்றும் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, தீங்கு உன்னிடத்தில் வராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, அவர் தமது தூதர்களை உனக்காய் கட்டளையிடுவார், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு செய்கிற தேவன். சத்துருடைய சூழ்ச்சிகள் மாறுகிற நேரம், சத்துருடைய வல்லமைகள் அழிக்கப்படுகிற நேரம், தீங்கு உன்னிடத்தில் வராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. Never, it will not come back to you. இந்த சத்துரு உனக்கு எதிராக, இந்த பிசாசு உனக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, உன் குடும்பத்தை சுற்றிலும் உனக்கு எதிராக அவனால் கிரியை செய்ய முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்றே தேவ பிள்ளையே, ஒரு சத்தியத்தை நீ அறிந்து கொள். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அன்றைக்கு, ஹல்லேலூயா, எகிப்து தேசத்திலே, ஹல்லேலூயா, ஒவ்வொரு குடும்பங்களிலேயும், ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலேயும், ஒவ்வொரு கதவுகளிலேயும் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில், இப்பொழுது உன் வீட்டின் கதவு நிலைகளிலே, இப்பொழுது உன் இருதயத்தில், இப்பொழுது உன்னை சுற்றிலுமாய் உன் மேலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. தகப்பனே, ஆட்டுக்குட்டியானவரே, ஜெயம் பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது ஆண்டவரே ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளாக, நிலை கால்களிலே ஒவ்வொருவருக்கு மேலாக இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. தெளிக்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக, நிலைக்கால்களிலே தெளிக்கப்படுவதாக, வீடுகளிலே தெளிக்கப்படுவதாக. இயேசுவே, ஒவ்வொருவருக்கு மேலேயும் தெளிக்கப்படுவதாக. எல்லா சத்துருவின் தந்திரங்கள் விலகி போ, எல்லா பிசாசின் வல்லமைகள் விலகி போ, எல்லா மந்திர சூனிய செய்வினை கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால, எந்த யாகங்கள், எந்த பூஜைகள் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்பட்டதோ விலகி போ இயேசுவின் நாமத்தினால. ஏசாயா 54:17 சொல்லப்பட்டு, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் சத்துரு அநேக ஆயுதங்களை, அநேக காரியங்களை செய்கிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒன்றும் வாய்க்காதே போகும். In the name of Jesus.
Jesus. Hallelujah. Rabalaha shiantere balaha shiantaraba lekama mama shiantara kadaraba shiarabaladaba. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்ய தொடங்குவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஓ, இந்த ஜெப நேரத்தில் நாம் துதிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். கர்த்தரை துதிக்க துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன்னை கட்டி வைத்திருக்கிற, உனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவினுடைய கிரியைகளும் ஹalleluya அழிய போகிறது. ஓ, கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்ய போகிறார். என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்து. உனக்காய் கர்த்தர் யுத்தம் செய்கிறது நீ பார்ப்பாய். ஹalleluya. இயேசுவே ஹalleluya. ஆமென். ஆமென். இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உந்தன் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சேர்ந்து சொல்லுவோம். துன்பங்கள், தொல்லைகள் எல்லாம், வியாதிகள், வறுமைகள் எல்லாம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இயேசு குணமாக்க வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து பாடி தேவநாமத்தை நீ மகிமைப்படுத்தும் போது உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தொல்லைகளும், வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறி போவதாக. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. சொல்வோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம். இயேசுப்பா, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தில் அற்புதம் உண்டு. சொல்லுவோம். இயேசுப்பா, உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. கைகளை தாட்டி உற்சாகமாய் மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால தேவ பிள்ளையை நீ உலகத்தை கலக்குகிறவனாய் மாறுவாய். இயேசுவின் நாமத்தை நீ இப்பொழுதே துதித்துக் கொண்டிருப்பாயே என்றால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இருக்கிறதான எந்த மந்திர சூனியங்களும், உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செய்வினை கட்டுகளை இன்றைய ஆராதனை நேரத்தில் இந்த துதிக்கிற வேலைகளை, இந்த ஜெப வேலைகளை அவர் உடைத்தெறிவார். ஓ, கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தத்தை சத்துருவால் கேட்க முடியாது, சத்துருவால் கேட்க முடியாது. நீ துதி மகனே,
எல்லா சர்ப்பங்களையும் எல்லா தேள்களையும் இன்றை மிதித்து போடு. ஹல்லேலூயா. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுங்க ஏசப்பா, நீ சொல்ல சொல்ல வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். சொல்லுங்க. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுவமா, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. சொல்லுவோம். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு அதை உடைத்தெறிவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, துதியின் ஆயுதம் உனக்குள்ள இருக்கிறதுனால அந்த அசுத்தாவிகளை உன்னால் சுலபமாக அவனை துரத்த முடியும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஜீசஸ் நேம். சேர்ந்து என்னோடு இணைந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. இயேசுவே. ஆமென். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆமென். உந்தன் உயிர் தழுத மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போக ஓரி மனஷா தலபரியா தெரே. சேர்ந்து சொல்வோம். உந்தன் வல்லமைகள் லேப்ராஹா ஷாகா தலஹா தெரே கியாதரபா. ஓ, சத்துரு ஓடுகிறான், பிசாசு ஓடுகிறான், உன் குடும்பத்தை விட்டு ஓடுகிறான், உன் எல்லைகளை விட்டு ஓடுகிறான். ஓ, சத்துருடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றே, சத்துருடைய எல்லா போராட்டங்கள் இன்றே மாறி போகிறது. அவனுடைய உடைமைகள் எல்லாம் இன்றே இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சத்துருவே, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறு. உன் உடைமைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடு. வியாதியை எடுத்துக்கொண்டு ஓடு. இயேசுவின் நாமத்தில் பொல்லாதவன் சோர்வுகளை எடுத்துக்கொண்டு ஓடு. உன் பலவீனங்களை, உன் தரித்திரங்களை எடுத்துக்கொண்டு ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர் தழுதல் மகிமை மாறவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போகல, அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை இன்னும் குறைந்து போகல. ஹல்லேலூயா. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது எப்படி அவரிடத்திலே எவ்வளவு தேவ வல்லமை வெளிப்பட்டதோ, ஓ ஹல்லேலூயா, இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ளவராய், அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமை இப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை ஓ ராமா ஷியாந்தலா மரியாந்தரபா, உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். அவருடைய வல்லமை உன் வியாதியை மாற்றும், உன் பலவீனங்களை நீக்கும், சத்துருகளை துரத்தோ. எபேசியர் 6:11 சொல்லுகிறது, சத்ருவின் எல்லா
எல்லா தந்திரங்களுக்கும் எதிர்த்து நிற்கும்படிக்கு, சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிர்த்து நிற்கும்படிக்கு தேவனுடைய ஆயுதங்களை ஹல்லேலூயா அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா ரட்சிப்பு. தேவ பிள்ளையே, அவருடைய ரட்சிப்பு வாழ்க்கையில இருக்குமே என்றால், ஓ ராமா ஷியா தலவா ரியா தலவா, அவருடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகம் வாழ்க்கையில இருக்குமே என்றால் ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது சத்துரு உன்னை விட்டு ஓடி போவான். சத்துரு ஓடி போனான். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க இப்பொழுது. இயேசுவின் நாமத்தினால, இயேசு என்கிற நாமத்தினால உன் விசுவாசத்தை இப்பொழுது நீ அறிக்கை பண்ணுவாயா? எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரா, கர்த்தர் அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவை துரத்தக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். பயப்படாத. உன் குடும்பத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு, உன் குடும்பத்தில் நடக்கிற அந்த காரியங்களை கண்டு நீ பயப்படாத. கர்த்தர் உன் கைகளில், கர்த்தர் உனக்கு உன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன் நாவில் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்துருக்களை துரத்தக்கூடிய அதிகாரம். ஹல்லேலூயா. ஷியாலமாரியாந்தரபோ லூக்கா 10:19 வசனம் சொல்லுகிறது, ஓ சர்ப்பங்களையும் ஹல்லேலூயா தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையையும் ஜெயிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, ஆமென். ஹல்லேலூயா. சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை எடுக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை ஜெயிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் தருகிறேன் என்று சொன்ன அந்த நல்ல தேவன், ஹல்லேலூயா, பயப்படாத. அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமம், ஜீசஸ் நேம், இயேசு என்கிற ஒரு நாமம் உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற இந்த கட்டுகளிலிருந்து நீ விடுதலை பெறுவதற்கு வேற ஒரு காரியம் நீ செய்ய வேண்டிய தேவையில்லை. இயேசு சொல்லுமா, இயேசு வாய்களை திறந்து லேம்பரா கஷியா தலவா ஊராபா கபா ஹந்தா ராகடா பௌசியா தரபா இயேசு என்று சொல்லு பார்க்கலாம். உன் வாயை திற. ஓ ஊமையான எல்லா ஊமையின் நாவிகள், செவிட்டி நாவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி போ. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், சாத்தானுடைய எல்லா சூழ்ச்சிகளும் ஓ இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவனே, வாதை இந்த பிள்ளைகளுடைய கூடாரத்தை அணுகாதபடிக்கு, வாதை தகப்பனை இவர்கள் செய்கிற தொழில் ஸ்தலங்களை அணுகாதபடிக்கு, வேலை இடங்களிலே கிரியை செய்யாதபடிக்கும், தங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு சத்துருடைய இடையூறுதலும் இல்லாதபடிக்கு என் தேவன் மாற்றுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். சுகம் அற்புதம் உண்டாகட்டும் ஐயா. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறுவார்களாக. சேபாலஹ தரபா ஹல்லேலூயா ரபலா ஷியாந்தலபரியா தலரபா ஹல்லேலூயா. Ora bala hashiantara mala kadara rabashikala ramala radiantara lebra kadara bashikadala rabashe. Hallelujah, hallelujah. இவர்கள் குடும்பங்களுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. இவர்கள் குடும்பங்களுக்குள்ளே தகப்பனே சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. இவர்கள் வாழ்க்கையிலே தகப்பனே அப்பா செழித்தோங்கும்படியான ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சிரசின் மேல் வந்து அமருவதாக என்று ஜெபிக்கிறேன் ஐயா. ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள்,
அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறீர். இனி உன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்து கொண்டே இருப்பார். சத்துருவின் சூழ்ச்சிகள் எல்லாம் மாறுகிறது. சத்துருனுடைய எல்லா காரியங்களும் மாறுகிறது. வாதை உன் கூடாரத்தை விட்டு விலகி போகிறது. ஹல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். வாயை திறந்து சொல்லு. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறீர். சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறீர். இயேசுவே, 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 இயேசுவே. சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, பல கோடி நன்மை செய்தே. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க. ஆண்டவரே, பல கோடி நன்மை செய்தே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறவர்களாய், ஜெயம் பெறுகிறவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் மாற தேவன் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.